ஹாய் கைஸ், விஜய் அண்ணா இல்லை, விஜய் சார் இல்லை. ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் மாநாடு சூப்பரா செம்மையா மதுரையில மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதை நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். வெல்கம் டு சார். 21/8/2025 ஆண்டு வந்து மதுரையில டிவிகேவோட 2ஆம் மாநாடு சூப்பரா நடந்திருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே எல்லா கட்சியுமே வந்து மாநாடு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு மாநாடு இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா இவ்வளவு மக்களை ரீச் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். மேக்சிமம் ஆஃப் த கட்சிகளை வந்து குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கு வந்து ஆள் கூட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நிறைய காசு கொடுத்து கூட்டுவாங்க. ஆனா இவங்க வந்து டிவிக்கு வந்து அவங்க ஓன் காசு போட்டு ஓன் வீக்கில் வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து, பெங்களூர்ல இருந்து, சென்னையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, திருச்சியில இருந்து, எங்கெங்க இருந்துலாமோ வந்து டிராவல் பண்ணி வந்து விஜய் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து மாநாடுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான காசு கொடுத்தா இவ்வளவான பேர் கூட்டவே முடியாதுங்க. இவ்வளவான காசு கொடுத்தா வந்து டிவிக்கு அக்கௌண்ட்டையும் மூடிட்டு வந்து கடை செட்டு போக வேண்டியதுன்னு அவ்வளோ கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்காங்க. நம்ம சூர்யா சார் சொன்ன மாதிரி வந்து தானா சேர்ந்த கூட்டம், அவ்வளவான கூட்டம் கூடியிருக்காங்க. கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை. கூட்டம் கூடுச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளவு ப்ரீ பிளான்ல ஹேண்டில் பண்ணும். அது சூப்பராகவே நம்ம டிவிக்கு தொண்டர்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா. ஏன்னா மாநாடு வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அவங்க ஒரு சின்ன வீடியோவும் வெளியிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ அதான் அந்த வீடியோ பத்தி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து மாநாட்டில் வந்து 2 சைடும் வந்து ஒரு பெரிய மதில்கள் வந்து எழுப்பியிருந்தாங்க. இந்த மதில்கள் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஏதாச்சும் தீ விபத்து ஆயிடுச்சுல, சம்திங் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 மதில்களுமே வந்து அப்படியே வந்து கீழே படுத்துருமா, அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாநாட்டில் வந்து 2 சைடுமே வந்து ஒரு வழிபாதை மாதிரி போட்டு அங்கே வந்து செக்யூரிட்டிஸை நிற்க வச்சு அந்த வழியாக தான் ஆம்புலன்ஸ் போகிறது வரன்னு சொல்லி தனியாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40 ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி 40 ஆம்புலன்ஸுமே ஏனோதானே இல்லாமல் ஃபுல்லாக வந்து மொபைல் ஆம்புலன்ஸாக ஹைடெக் எக்யூப்மெண்ட், மொபைல் வெண்டிலேட்டர் இருந்துச்சு, O2 செட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து டிஃபிபிரிலேட்டர் வந்து எல்லாமே ஹை எக்யூப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 400க்கும் மேற்பட்ட டாக்டர் அண்ட் நர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டு அந்த ஏதாச்சும் சம்திங் ஒன்று ஜெஸ்ட் பெயினாக இருக்கட்டும், அதாவது நெஞ்சு வலி, மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணி அணுகுனீங்கன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆம்புலன்ஸ் விட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழித்தடங்கள் அழகாக அமைச்சிருந்தாங்க. எமர்ஜென்சிக்கு எக்ஸிட் சூப்பராக இருந்துச்சு. போன டைம் வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து ரொம்ப இருந்துச்சு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடியில் வந்து 6 வாட்டி சப்ளை கொடுத்து பைப்பில் தண்ணி வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 லட்சம் தண்ணிக்கேன்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த வீடியோவில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, வேண்டாம் முதியோர்கள் யாரும் இதுக்கு வர வேண்டாம், அவங்கெல்லாம் வந்து வீட்டிலே இருந்து பார்க்குற மாதிரி நேரிலே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு அதுக்கடுத்து வர்றவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு போன டைம் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு பைக்கில் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காரில் மட்டும் வரணும்னு சொன்னாங்க. காரில் மட்டும் வரணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் வசதியுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏதோ நாளும் பண்ணாமல் இந்த வழியிலேருந்து வர்றவங்க வந்து கரெக்டாக இதில் தான் பார்க் பண்ணணும், இந்த வழியிலேருந்து வர்றவங்க வந்து இதை தான் பார்க் பண்ணணும்னு சொல்லி சும்மா ஆர்கனைஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அதுக்கு ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எமர்ஜென்சி டீம் வந்து மக்களை ரீச் பண்ண முடியாத நிலைமையில வந்து அந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொடுத்தாங்க. ஒரு யங் பொலிட்டீஷியன் என்னென்ன பண்ணுவாருங்கிறத வந்து நம்ம விஜய் அண்ணன் மூலமா வந்து பார்க்கலாம் நினைக்கலாம். அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே அரசியல் கட்சிகள் மீட்டிங் வந்து இந்த மாதிரி நியூஸஸ்ல எல்லாமே பார்த்துருக்கோம். இவ்வளோ மெச்சூராக ஒரு அழகாக ஒரு கட்சி வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, ஸ்பீச்சையும் தவிர்த்திட்டு அந்த சரௌண்டிங்ஸை இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது வந்து நிச்சயமாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு காமிக்க நினச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் விஜயனோட ஸ்பீச் வந்து படத்தில் பார்க்குற விஜயனுக்கும் பொலிட்டீஷியன் விஜயனுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை.
ஏன்னா வந்து யாரையும் பற்றி பேச மாட்டேங்க, எந்த கொள்கையை பற்றி பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னதை போய் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சு அப்படி செஞ்சு விட்டுருக்காங்க நம்ம டிவிக்கு அண்ணன் விஜய். விஜய் அண்ணா அந்த உள்ள வரும்போதே அவர் வந்து அவ்வளோ பவர் பேக்கா இருக்கு. நமக்கு 100% இருக்கு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன்னா இவன் டிவிக்கு சொம்படிக்கிறான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவிக்கு மாறா நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு என்ன அரசியல் கட்சி பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விஜயன் எப்படி பேசியிருக்காரு அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நெகட்டிவ் விமர்சனம் இருந்தான்னு சொல்லி வைங்க. நான் பேசுறது தப்பாக இருந்தால் அது திருத்திக்கிறேன்னா நான் ஒரு ஜஸ்ட்டு காமெண்ட் பண்ணால் பார்க்கும்போது வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். ஸோ அதான் வந்து நான் உங்க முன்னாடி இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அந்த அளவு சேனல் இருக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு கட்சி வளர்ந்து வருது அப்படின்னா நம்ம புதுசாக அதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம், தப்பு இல்லை. நீங்க இப்போ அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க சொல்லலாம், நானும் சொல்லலாம், யாரும் வேணா சொல்லலாம். அதுக்கடுத்து விஜயனோட ஸ்பீச் எப்படின்னு சொல்லி முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. விஜயனோட ஸ்பீச்ல என்னென்ன பேசியிருந்தாரு, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேசியிருந்தாரு, யாரை பத்திலாம் பேசியிருந்தாரு சொல்லி நம்ம செப்பரேட்டாக அந்த இன்னொரு வீடியோ போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு இன்னொரு வீடியோ போடலாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.